காலை வேளையில் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த சோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் மிகவும் நல்லவர். காலையில நமக்கு 9 மணிக்கு ஆராதனை, சரியாக நம்ம 11 மணிக்கு முடிக்கிறோம். தேவனுக்கு மகிமையாய் நேரத்தை நம் வீணாக்காமல் 1 மணி நேரம் தேவனை ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்குகிறார், தப்புவிக்கிறார், எல்லாவற்றிலும் கூட இருந்து நம்மை நடத்துகிறார். அவரை ஆராதிக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. உள்ளத்துக்கு உடலுக்கு ஆரோக்கியமும் உள்ளே வாழ்கிற மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறது அந்த வார்த்தையில தான் நம்ம வாழ்கிறோம். அந்த வார்த்தையினாலே நம்ம இந்த பூமியில நல்லா வாழ்கிறோம். தேவன் நல்லவர். நாம் மாதத்தில் 2வது வாரம் நமக்கு திருவிந்து ஆராதனை, அதை மறந்துடாதீங்க. அதில் திருவிந்தில் பங்கு பெற வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவங்க அந்த திருவிந்தில் நாம் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் அதை ஒரு சடங்கை போல நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். அதை நாம் அனுசரிக்க வேண்டும். எது வரைக்கும் அனுசரிக்க வேண்டும்? தேவன் இந்த பூமிக்கு வரும் வரைக்கும் எல்லா சபைகளிலும் இந்த அனுசரிப்பை உண்டாக்க வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையும் பிரமாணத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மாதத்தில் 1ஆம் தேதி அதிகாலை ஆராதனை 5 மணிக்கு நாம் வைக்கிறோம். அதிலே பங்கு பெறுங்க. அருமையான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை இளைப்பாறுதலுக்குள் நடத்துகிறார். அவரை பற்றி அந்த மாதம் முழுவதும் நம் தேவைகளை தேவன் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார் என்பதற்கு அந்த 1ஆம் தேதி ஒரு அடையாளமாக இருக்கிறது. 1ஆம் தேதி நம்ம மறக்கக்கூடாது. 1ஆம் தேதி அதிகாலையில் நம்ம மாதத்தில் ஒரு நாள் வருவதற்கு நம்ம ஏன் அதை கஷ்டமா பார்க்கணும்? தேவனை கனம் பண்ண வருவோம் இல்லையா? தேவன் நல்லவர். அடுத்தது செவ்வாய்க்கிழமை தோறும் ஆத்துமாக்களுக்காக நாம் இடைவிடாமல் செபித்துக் கொண்டு வருகிறோம். 7 மணிக்கு தொடங்கி நம்ம 8 மணிக்கு முடிக்கிறோம். 1 மணி நேரம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி வேதத்தின் காரியங்களை நாம் அறியும்படி நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது நம் கர்த்தருக்கு காணிக்கும் தசம்பாகத்தை கொடுத்து நாம் கர்த்தரை கனம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை கனம் பண்ணுவோம். நான் சொல்லுகிற வசனத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். என் பொருளாலும் எல்லாம் விளையும் முதல் பலனாலும் கர்த்தரையே நான் கனம் பண்ணுவேன். நான் இப்பொழுது இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்தப்பா சிறு பிள்ளைங்களா இங்கேயே உட்காந்துருங்க. சிறு பிள்ளைங்களா இங்கே உட்காந்துருங்க, போக வேண்டாம், இங்கே உட்காந்துருங்க. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிப்போம். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம். சிறு பிள்ளைங்களா அப்படியே உட்காந்துருங்க. தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம். நாம் யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். 5லிருந்து பார்ப்போம். எல்லாரும் கவனிங்க. இயேசுவை தேவன் எப்படி இந்த உலகத்துக்கு அனுப்பினார்? தேவனாகிய கர்த்தர் பிதாவானவர் இயேசுவை எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்துக்கு அனுப்பினார்? அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? தேவனோடு இருந்தவரா? அவர் தேவனுக்கும் அவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? இயேசு யார்? பிதா யார்? அதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை தேவனாகிய கர்த்தர் எந்த நோக்கத்தோடு அனுப்பினார்? உலகத்தை மீட்டு எடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். உலகத்தை மீட்டு எடுக்க வேண்டும். பாவத்திலே வாழ்கிற எல்லாரையும் மீட்டு எடுப்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே மனிதனாக அனுப்பினார். அவர் கன்னியின் வயிற்றிலே மனிதனாக பிறந்தார். பிறந்து இந்த பூமியிலே அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். நான் உங்கள் மத்தியிலே படிக்கிறேன். 14ஆம் அதிகாரம், யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிறேன். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதா இடத்திலே வரான். இங்கே சொல்லுகிறார், இயேசுநாதர் சொல்லுகிறார். எல்லாரும் கவனி. தம்பியா நெர்கேஷ் கம்முன்னு உட்காந்து
எல்லாரும் யாரும் சத்தம் போடக்கூடாது. பிள்ளைங்க எல்லாம் அப்படியே சைலண்டா உட்காருங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே என்ன பண்ணுவது இல்லையா வரான். இயேசு இல்லாம இந்த உலகத்துல தேவனிடத்துல போகவே முடியாது. இயேசு எனக்கு வேணாங்க, வேற வழி இருந்தா சொல்லுங்க, இயேசு இல்லாம நான் கர்த்தரிடத்துல போகணும் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருக்கும் என்று சொன்னால் அது செல்லாது. இயேசுதான் எப்படிப்பட்டவரா இருக்க, வழியா இருக்கிறார். இயேசுதான் எதுக்கு வழியா இருக்கிறார்? எல்லாத்துக்கும் வழி வேணும் பாருங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் வீடை கட்டுறவன் வந்து முதல்ல வழி எங்க விடணும், தலைவாசல் எங்க வைக்கணும், தலைவாசலுக்குள்ள போனாதான் எல்லா ரூமுக்குள்ளேயும் போக முடியும். தலைவாசல் இல்லாம எந்த ரூமுக்குள்ளேயும் போய் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. பெட்ரூமுக்குள்ள போக முடியாது, கிச்சனுக்குள்ள போக முடியாது, உள்ள இருக்கிற பூஜை ரூமுக்குள்ள போக முடியாது. எந்த ரூமுக்குள்ளேயும் போகிறதுக்கு ஒரு வழி வேண்டும் பாருங்க. அந்த வழி என்று சொன்னால் தலைவாசல் என்கிற ஒரு மெயின் வழியை வச்சிருப்பாங்க பாருங்க. அப்படியாகவே இயேசு சொல்றார், நான் தான் வழி. யாருங்க வழி? இயேசு தான் வழி. இயேசுவை தவிர வழி இருக்குதுன்னு சொல்லி நீங்க வேற வழியில நீங்க போகணும்னு நினைக்கிறனா அது கூடாத காரியம். இயேசு தான் வழியா இருக்கிறார். எதுக்கு வழியா இருக்கிறாரு? பிதாவை நோக்கி பார்க்கிற, பிதாவிடத்திலே போகணும்னு சொன்னால் இயேசுவை எல்லாம போக முடியாது. முதல்ல இயேசுவை இந்த பூமியில ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவிடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று தேவன் பிதா சொல்லுகிறார். இவர் தான் என்னவா இருக்கிறார்? வழியா இவரை தான் தேவன் கர்த்தனா படுத்திட்டார், நியமிச்சிட்டாரு. இவர் தான் வழி. அப்புறம் இவர் தான் சத்தியம். சத்தியம் என்று சொன்னால் ஒரிஜினல் ஒன்று இருக்குது, டூப்ளிகேட் ஒன்று இருக்குது. இல்லைங்க, பரலோகத்துக்கு வேற ஒரு பரலோகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்துல பலவிதமான கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருக்கிறார். கள்ளர் என்று சொன்னால் திருடர்கள். கள்ளர் என்று சொன்னால் திருடர்கள். அநேக திருடர்கள் இன்றைக்கு பிரவேசித்திருக்கிறார்கள். வேற ஒரு வழி இருக்குது, வேற ஒரு சத்தியம் இருக்குது. இன்னைக்கு உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது. அது எப்போ தோன்றும்? இப்பவே தோண்டிச்சு என்று சொல்லி யோவான் எழுதுறாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள் சொல்றாரு, இப்பவே தோண்டி விட்டது. கள்ள தீர்க்கதரிசிகள் இப்பவே தோண்டி விட்டு இருக்காரு. வேற பரலோகம் இருக்குது, வேற பிதா இருக்கு, வேற வழி இருக்குது, வேற சத்தியம் இருக்குது என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா இங்க நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், வேற வழியா இல்லை, வேற சத்தியம் இல்லை. இவரே வழியும், இவரே சத்தியம், இவரே ஜீவன். இவரே ஜீவன் என்று சொன்னால் இவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரணமே இல்லை. என்ன கிடையாதுங்க? மரணம் இல்லை. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பாருங்க. ஒரு தாய் இன்றைக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளை என்னை பார்க்க, என் பிள்ளை வந்து உயிரோடு இருக்கிறான், ஆகமத்துல வேற தூர தேசத்தில் இருக்கிறான், ஆனா என் பிள்ளை உயிரோடு இருக்குது, அது போதும், என்னைக்கா இருந்தாலும் என் பிள்ளையை நானும் போய் பார்ப்பேன் அப்படின்ற. இவ்வளவு நாள் என் பிள்ளையை பார்க்காதுக்கிறேன், ஆனா மரித்து போனா பிள்ளையை பார்ப்பேன்ற நம்பிக்கை தாய்க்கு இருக்காது. அதே உயிரோடு இருக்கிறனா, என் பிள்ளை இங்க இல்லைங்க, இந்தியாவில் இல்லை, ஆனா தூர தேசத்தில் இருக்குது, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் போய் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த தாய்க்கு இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையை விட்டு நம்ம மறைந்து போகும்போது பரலோகத்திலே போய் எப்பொழுதும் நித்திய வாழ்விலே நம்ம வாழ்கிறவர்கள் இருப்போம். அந்த சத்தியம் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரம் யார் என்று சொன்னால் இயேசு தான் அதுக்கு ஆதாரம். இயேசுதான் அதுக்கு ஆதாரமா இருக்கு. அவர் சொல்றாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். மறு ஜீவனை கொடுக்கிறது அவர் தான். நித்திய ஜீவனை கொடுக்கிறது யார் என்று சொன்னால் இயேசுவை அல்லாமல் நித்திய ஜீவன் இந்த உலகத்துல யாருக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேற வழி இருக்குது, வேற வழி இருக்குது, வேற சத்தியம் இருக்குது, வேற நித்திய ஜீவன் இருக்குது. யாராவது உங்கள் மத்தியிலே வந்து அறிவிப்பார்கள் என்று சொன்னால் அதை நம்பி ஏமாந்து போகாதீங்க. அதை நம்பி என்ன பண்ணாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. ஏன்னு சொன்னால் இயேசுதான் அதற்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறாரு. தோமா கேட்கிறாரு, ஆண்டவரே, தோமா கேட்கிறாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தோமா 5ஆம் வசனம் இருக்கு. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழி எங்களுக்கு எப்படி, வழியை எப்படி எங்களுக்கு சொல்றாரு, அறியோமே, வழி நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதுக்கு இயேசு சொன்னா, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் என்று சொல்லிட்டு, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அவர் சொல்றாரு,
என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். கவனிக்கிறீங்களா? சொல்றாரு, என்ன பார்த்தீங்கன்னா பிதாவை பார்த்ததுக்கு ஒப்பா இருக்கிறேன் நான். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டு இருக்கிறீர்கள் என்றார். அப்புறம் பிலிப்பு கேட்கிறாரு, இவங்களாம் சீசருங்க. பிலிப்பு கேட்கிறாரு, பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். பிதாவை காட்டுங்க, நான் ஒரு வாட்டி எங்க பிதாவை பார்க்கணும். பிதா 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 என்று ஓயாம சொல்றீங்களே, யார் அந்த பிதா? ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் பிதா. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு என்னவாகிறது, மாமிசமாயி இந்த உலகத்துக்கு வந்திருக்குது. அதை என்ன சொல்றாங்க, பிதா பிதா என்று எப்பொழுதும் நீங்க சொல்றீங்களே, அந்த பிதாவை ஒரு வாட்டி எங்களுக்கு காண்பிங்க, அவரை பிக்சர் போட்டு காட்டு, ஏதாவது ஒண்ணு ஆண்டவரே, எதுனா ஒரு வழியில எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே, பிதாவை நாங்கள் பார்க்க ஆசையா இருக்கிறோம். யார் கேட்கறது? சீசர் கேட்கிறாரு, பிலிப்பு கேட்கிறாரு, பிதாவை காட்டாண்டவர் ஒரு வாட்டி நாங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு இயேசு சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு பிலிப்பு, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? கவனிக்கிறீங்களா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு சொல்றாரு, பிதாவும் நானே, குமாரனும் நானே. இது போதும். அதாவது ஒரு தேவனுடைய சட்ட திட்டங்களை நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய சட்ட திட்டங்கள் வேற, பரலோகத்தின் சட்ட திட்டங்கள் வேற. பரலோகத்தின் சட்ட திட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது என்று நீங்க வேதத்தின் மூலமா தான் அறிந்து கொள்ள முடியும். சட்டங்களை, பரலோகத்தின் சட்ட திட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் முற்றிலும் நான் அறிந்து விட்டேன் என்று சொல்லி ஏமாந்து போவாதீங்க. படிக்க 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 தேவனுடைய சட்ட திட்டங்களை நாம் முற்றிலுமாய் அறிந்து கொள்ளலாம். இங்க சொல்றாரு, பிதாவை என்னை கண்டவன் பாருங்க எங்களுக்கு காண்பின்னு அவர் சொல்றாரு, பிதாவிலும். அப்புறம் இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பிலிப்பு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று சொல்லிட்டு, நான் பிதாவிலும் பிதா. கவனிக்கிறீங்களா? நானே பிதாவிலும் பிதா என்று இயேசு சொல்றார். பிதாவும் அவரே, குமாரனும் அவரே. இதை நீங்கள் அறிய வேண்டும். அவர் இந்த உலகத்துக்கு வார்த்தையா இருந்த அவரு மாமிசமாய் வெளிப்பட்டார், இந்த உலகத்துக்கு வந்தார். பாருங்க, நான் பிதாவிலும் பிதா, என்னில் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களே என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதா ஆனவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். கவனிக்கிறீங்களா? நான் பிதாவிலும் பிதா, என்னில் யார் இருக்குது? என் பிதா எனக்குள்ளே வாசமா இருக்கிறார், நான் அவருக்குள்ளே வாசமா இருக்கிறேன். அப்புறம் 11ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, நான் பிதாவிலும் பிதா, என்னில் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரிகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். கவனிக்கிறீங்களா? நீங்கள் நாம் முற்றிலுமா அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு யாருங்க? அவர் இயேசு எங்க இருந்தார்? இது வரைக்கும் இயேசு எதுக்கு முன்ன எங்க இருந்தாரு? இப்ப இவர் எப்படி வந்தாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கும் போது, இயேசுவும் அவரே, பிதாவும் அவரே. பிதானவர் தான் என்ன பண்ணாரு? காலம் நிறைவேறும் போது நான் இந்த உலகத்துக்கு மனிதனாக நான் போவேன், நான் குமாரனாய் இந்த உலகத்துக்கு வருவேன், பிதாவின் குமாரனாக இந்த உலகத்திலே பிறக்கிறவராய் பிறப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தை தான் மாமிசமாகி இன்றைக்கு உலகத்திலே வெளிப்பட்டது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தாரு, அந்த வார்த்தை மாமிசமாகி இன்றைக்கு தேவன் குமாரனாக இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார். அப்ப இயேசு தான் எல்லாவற்றுக்கும் மையம். இயேசுவை கொண்டுதான் நம்ம இந்த உலகத்துல எல்லா காரியத்தை, இயேசுவை இல்லாம இன்றைக்கு இயேசு இல்லைங்க, இயேசு இல்லாம வேற ஒரு வழி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்குது. இயேசு இல்ல, வெறும் பிதா மாத்தம்தான், ஏகோவா மாத்தம்தான் சொல்லி இன்றைக்கு அநேகர்கள் இன்றைக்கு எழும்பி பிரசங்கித்து வருகிறார்கள். நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இயேசு தான் என்னவா இருக்கிறாரு? வழியா இருக்கிறார். இயேசு தான் சத்தியமா இருக்கிறார். இயேசு தான் ஜீவனா இருக்கிறார். இயேசு யாரு? இயேசுவும் அவரே, பிதாவும் அவரே. நான் பிதாவிலும் பிதாவாய் இருக்கிறேன் என்று இயேசு திருவுளம் பற்றுகிறார். இங்க பிலிப்பிடத்திலே திருவுளம் பற்றுகிறார். அப்ப இயேசுவை இல்லாமல் நீங்க என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இயேசு எனக்கு வேணாங்க, இயேசு இல்லாத எனக்கு வேற வழி இருந்தா சொல்லுங்க. இயேசு எப்படி நீங்க பாக்குறீங்க? இயேசுவை நம்ம எப்படி பார்க்கணும்? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க.
3ஆம் அதிகாரம் வாங்க. ஃபர்ஸ்ட் 3ஆம் அதிகாரத்தை படிங்க. 3ல இருந்து 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. பிதானவர் குமாரனில் எப்படி இருக்கிறாரா, அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதானவர் யார் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? இயேசுவின் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். பிதானவர் குமார் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிக்கிறேன். பிதானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனும் ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் எப்படி இருக்குமா? நிலைத்திருக்கும். குமாரன் வேண்டாம், எனக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லி இயேசுவை மறுதலித்து எனக்கு பிதா மாற்றம் தான் வேணும் சொல்லி யாரெல்லாம் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கை கொள்றார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் மூண்டு இருக்கும். தேவனுடைய கோபம் நிலைத்து நிற்கும். பாருங்க, 36ஆம் வசனம் சொல்லுது, குமாரனத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவன் ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும். இயேசுதான் நமக்கு என்னவா இருக்கிறாரு? எல்லாம் அவர். இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில அவரை தான் நீங்க என்ன பண்ணணும்? மையப்படுத்தணும். பிதாவை நம்ம மையப்படுத்தணும். பிதாவும் அவரே, குமாரனும் அவரே, இல்லையா? நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். பிதா என்ன பண்ணாராம்? எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் அவர் கையில நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இதையெல்லாம் நீதான்பா, நான் ஒன்றும் கிடையாது, நீ தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் என்று சொல்லி எல்லாவற்றையும் பிதா அவர் கையிலே ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் என்ன உடையவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு தான் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் உண்டு. அப்ப நித்திய ஜீவனை நீங்கள் அடைந்திருக்க வேண்டும், நித்திய ஜீவனை காண வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்க 6ஆம் அதிகாரத்தும் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சில காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அநேகர் இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க. யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, பசி அடையான். ஆமா, நல்லா கவனிக்கணும். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடைவதில்லை. தாகம் என்று சொன்னால் ஒரு காலத்துல எனக்கு நல்லா தெரியும் பாருங்க, என்னால உறுதியா சொல்ல முடியும். எனக்குள்ள இருந்த தாகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எங்கெங்கெல்லாம் சொல்றாங்களோ, கடவுள் சொல்றாங்களோ, அந்தந்த கடவுளெல்லாம் தேடி ஓடுவேன். போயிட்டு அங்கே போயிட்டு மொட்டை போடலாம் வாங்க சொல்லி கூட்டு போவாங்க. அங்கே போய் நான் மொட்டை அடிச்சிருக்கிறேன், அங்கே போகலாம், அங்கே போய் வேலை குத்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லி வேலை குத்த கூப்பிடுவாங்க. என்னென்னமோ ஊருக்கு போகலாம், அது போகலாம், இது போகலாம் சொல்லி பலவிதமான போயிட்டு என் தாகத்தை தீர்க்க நதி, ஜீவ நதி யார் இடத்துல உண்டு என்று சொல்லி கடவுளை தேடி தேடி போய் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தாகம் அடங்கலை. என்ன தாகம் அடங்கல? சமாதானம் கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல, சுகம் கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல, நான் விரும்பினது எதுவுமே கிடைக்கவே இல்லை. எங்க போனாலும் கிடைக்கல. ஏன் கிடைக்கல என்று சொன்னா, நான் போனது எல்லாம் சத்தியம் கிடையாது. அது அத்தனையும் என்னது? அது அத்தனையும் கள்ள காரியத்தை நான் தேடி போகிறவனா இருந்தேன். ஆனால் இங்கே சொல்றாரு, நானே ஜீவாப்பம், என்னிடத்தில் வருகிறவனுக்கு ஒரு நாளும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற ஒரு காலம் தாகம் அடையான். தாகம் அடங்கி போச்சு பாருங்க. எனக்கு என்றைக்கு நான் இவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சேன்னா என் தாகம் அடங்கி போச்சு. எனக்குள்ளே ஜீவ நதி உள்ளே பாய்ந்ததை நான் உணர்ந்தேன். இவருக்குள்ளிடத்திலிருந்து சமாதானம் வருகிறதை நான் உணர்ந்தேன். இவரிடத்திலிருந்து வருகிற அந்த பரிசுத்தத்தை நான் உணர்ந்தேன், ஆசீர்வாதத்தை உணர்ந்தேன், சுகத்தை உணர்ந்தேன், ரட்சிப்பை உணர்ந்தேன், மீட்பை உணர்ந்தேன். இது எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது. நான் இவரை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். ஜீவ அப்பம், அந்த அப்பத்தை நான் விசுவாசிக்கும் போது அது என் உள்ளத்துக்குள்ளே வருகிறதை நான் உணர்ந்தேன். இன்றைக்கு பசி என்பதே இல்லை பாருங்க. என்ன பசி? வயிற்று பசி அல்ல,
ஆவிக்குரிய ரீதியாய் நம்ம மனதிலே நமக்கு என்ன உண்டு? பெரிய இளைப்பாறுதலும் சமாதானமும் இவரிடத்திலிருந்து வருகிறதை நான் உணர்ந்தேன். நான் அங்கே இங்கே போய் தேடி அலைய வேண்டிய வேலையே இல்லை. ஏன் என்று சொன்னால் இவரிடத்திலிருந்து எல்லாமே வருகிறது. அதனால நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதானவர் எனக்கு கொடுக்கிறது யாவையும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யாரிடத்தில் வருகிறவரை புறம்பே தள்ளுவதில்லை. இவரிடத்துல நீங்கள் வர்ணம் பிரயாசப்படுகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இவரிடத்துல யாரெல்லாம் நீங்கள் போகணும், யாராய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, அவன் வேதி உள்ளவனாய் இருந்தாலும் சரி, பாவியாய் இருந்தாலும் சரி, தரித்திரனாய் இருந்தாலும் சரி, பலவீனனாய் இருந்தாலும் சரி, வாழ்வதற்கே வழியே இல்லைங்க, இனி நீ வாழ தகுதி இல்லாதவன் என்று சொல்லி எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை பேர் அவனை வெறுத்து தள்ளினாலும், அவனை புறம்பே தள்ளினாலும், அவன் ஒரு முடிவை எடுத்து இனி நான் இந்த சமுதாயத்தின் மத்தியிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் வாழ தீர்மானம் பண்ணிட்டேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்திருப்பான் என்று சொன்னார். கண்டிப்பாக அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற உங்களை தேவன் புறம்பே தள்ள மாட்டார். உலகம் உங்களை வெறுக்கலாம், உற்றார் உங்களை வெறுக்கலாம், நண்பர்கள் வெறுக்கலாம், இந்த உலகத்தின் சமுதாயம் உங்களை வெறுத்து தள்ளலாம். நீ வாழ தகுதி இல்லாதவன் என்று சொல்லலாம், நீ ஒன்றுக்கு உருப்படாதவன் என்று சொல்லலாம், நீ ராசி இல்லாதவன், தரித்திரம் முடிச்சவன், நீ ஒரு மக்கு, அப்படி இப்படி என்று சொல்லி நம்மளை மட்டம் தட்டி நம்மளை வெறுத்து தள்ளலாம். ஆனால் இவரை விசுவாசித்து இவரிடத்தில் ஒருவன் வருவான் என்று சொன்னான். இயேசுநாதர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படி என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார், புறம்பே தள்ளுவதில்லை. பாருங்க, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, 40ஆம் வசனம் படிக்கிற பாருங்க, எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளிலே எழுப்பதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாய் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அவரை விசுவாசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை. அவன் மதிப்பதை போல இருக்கும், அது மரணத்துக்கு ஒப்பானதல்ல, அது ஜீவனுக்கு ஒப்பானதா இருக்கிறது. எதுக்கு ஒப்பானதா இருக்குது? மரித்ததை போல இருக்கும். செத்துட்டா இருப்பானா? இல்ல இல்ல, சாவு என்பது இல்ல. நித்திய ஜீவனை கொடுக்கிறவன் நம்ம கூட இருக்கிறாரு. நாங்க போயிருக்கிறோம், நாங்க போறோம், ஆனா நாங்க போய் எங்க அப்பாவை பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். எங்க அப்பா போயிருக்கிறாரு, அந்த இடத்துக்கு நான் போவேன். ஏன் அந்த இடத்துக்கு எப்படி உன்னால போக முடியும்? ஏன் என்று சொன்னால் எங்க அப்பா எங்க இயேசு அப்பாவை தான் விசுவாசித்தாரு. அவர் வழியா இருக்கிறாரு, சத்தியமா இருக்கிறாரு, ஜீவனா இருக்கிறாரு. அந்த ஜீவனுள்ள தேவன் எங்க அப்பாவை நித்தியத்துக்குள்ள வைத்திருக்கிறாரு. நான் அவர் அங்க போயிருக்கிறார்னா நானும் அந்த இயேசுவை தான் பின்பற்றினேன். அதனால நானும் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக அந்த நித்திய ஜீவனிலே நான் எங்க அப்பாவை போய் பார்ப்பேன், எங்க அண்ணனை போய் பார்ப்பேன், என் சகோதரிகளை பார்ப்பேன். ஏனென்று சொன்னால் இயேசு ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசித்து வாழ்ந்தபடினால் என் சகோதரர்கள், என் தகப்பன், என் தாய் எல்லாம் அவரை விசுவாசித்து அந்த வழியில போனபடினாலே நானும் அந்த வழியில போகிறபடினாலே கண்டிப்பாக நித்திய ஜீவனிலே எங்க அப்பா இருப்பார், நானும் அங்க போய் இருப்பேன், என் சகோதரி இருப்பார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு உங்களால இந்த உலகத்துல வாழ முடியும். அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாரும் மரணத்தை பார்த்து பயந்து கொண்டு வாழ்றாங்க. மரணத்தை பார்த்து எல்லாரும், ஐயோ என் பிள்ளைக்கு இதை செய்யணுமே, என் பிள்ளைக்கு செய்யணும், என் பேத்திக்கு செய்யணும், என் மகளுக்கு செய்யணும், அதுக்குள்ள நான் சாகத்துக்குள்ள இதை செஞ்சு பிடிக்கணுமே, சாகத்துக்குள்ள நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் பிள்ளை கல்யாணத்தை பார்க்கணுமே, என் பேர கல்யாணத்தை பார்க்கணுமே, இதை பார்க்கணுமே, அதை பார்க்கணுமே சொல்லி எல்லாரும் இன்றைக்கு பயந்து நாங்க சீக்கிரமா அதை செஞ்சுட்டேன்னா நான் சாகத்துக்குள்ள இதை பண்ணிட்டா நல்லா இருக்கும். எல்லாரும் அப்படிப்பட்ட நோக்கத்துல வாழ்றாங்க. ஆனா நீங்களும் நானும் சாவை குறித்து பேசவே மாட்டோம். ஏன் பேச மாட்டேன்னா, தேவன் நல்லவர், கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்தில் நமக்கு நேர்த்தியமாய் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறபடினால நீ எல்லாவற்றையும் முதிர் வயதிலும் எப்படி இருப்பியா? கனிகளை கொடுத்து பூஷ்டியும் பசுமையுமாய் இருந்து நீ எல்லாவற்றையும் கண்ணால பார்த்து அதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ணுவ? வருவை சேர்வீர் என்று சொல்லி தேவன் அப்படிப்பட்ட ஒரு என்ன கொடுக்கிறாரு? அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை என்ன பண்ணார்களாம்? முறுமுறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு அப்படிதான் உலகத்தில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு எப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாதவர்களாக இருக்கிறாங்க. இயேசு வேணாங்க, இயேசுவை நீங்க அவருடைய போதனை சொல்லுங்க, நல்லா இருக்குது. அவர் போதனை எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஒரு கண்ணத்துல இருந்தா மறு கண்ணத்தை காட்ட சொன்னாருப்பா, சூப்பர் போதனைப்பா அது.
இயேசுடைய போதனை எப்படிதான்? ஒரு கண்ணத்துல இருந்தா மறு கண்ணத்தை காட்டுறான். சூப்பர், அருமையான போதனைப்பா. அடிக்கிறவங்க கை கூட நின்றுடும். ஒருத்தன் கண்ணத்துல வந்து அடிக்கிறான்னு வச்சுங்க, போதுமா இந்தாங்க இந்த கணத்தையும் அடிங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான்? அடிக்கிறவன் நிப்பாட்டிடுவான். அருமையான போதனைப்பா அப்படி சொல்றான். உன் சத்துருக்களை சிநேகி, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை சபிக்கிறவர்களுக்கு என்ன பண்ண சொல்றாரு? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, சத்துருக்களை சிநேகிங்க என்று அருமையாக போதனை பண்ணியிருக்காரு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. சூப்பர் போதனைப்பா. அவரு அருமையான போதனையை போதிச்சுட்டு போய்கிறாரு. அவரது போதனை நல்லா இருக்கும். இருந்தாலும் அவர் ஒரு உபதேசர், அவ்வளவுதான். அப்படிதான் இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது? அவரை பார்க்குறாங்க. அவருடைய போதனை நல்லா இருக்கும், அவருடைய உபதேசங்கள் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அவரை ஏற்றுக்குன்னு வாழினா அது நல்லா இருக்காது. என்ன போதனை ஏற்றுக்கணும், அப்படிதான் இன்னைக்கு பார்க்குறாங்க. ஆனா அப்படிதான் யூதர்களும் அப்படிதான் அவரை பார்த்தாங்க. ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க பாருங்க. இவன் யோசேப்பின் குமாரனாகி இயேசு அல்லவா? என்ன சொல்றாங்க பாருங்க. இவர் சொல்றாரு, நானே வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பன் நான் தான் தேவன். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு யாருமே இது வரைக்கும் வந்தது கிடையாது. பரலோகத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறானா, என்னை தவிர வேற ஒருவரும் பிதாவிடத்துல வந்தவர் யாருமே இல்லை. அப்ப இவர் எல்லாத்தையும் சொல்லி யாரும் ஏற்றுக்கொள்ளல. அப்ப இவங்க சொல்றாங்க, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயத்தனமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டா அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளிலே அவனை நான் எழுப்புவேன். இல்லையா? அருமையான வார்த்தை இங்க கொடுக்கிறாரு. நீங்க எல்லாம் முறுமுறுத்தி என்னை மறுதளிப்பீங்க. எனக்கு தெரியும் யார் என்னிடத்தில் வருவார்கள், யார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், யார் என்னை மறுதளிப்பார்கள் என்று என் பிதாவுக்கு தெரியும். பேதுரு அந்த இடத்துல மறுதளிச்சு இருக்கலாம் இல்லையா? பேதுரு வலையை கொண்டு போய் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய், உன் படகை தள்ளி கொண்டு போய் வலையை போடுன்னு சொல்லும் போது பேதுரு அந்த இடத்துல மறுதளித்து இருக்கலாம். ஏப்பா, நாங்க நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு கடல்ல இல்லாத மீன் எந்த பகுதியில் என்ன மீன் இருக்குதுன்னு நாங்கள் இன்னைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக நாங்கள் மீன் பிடிக்கிறவங்க. எங்களுக்கு அதுல அத்துப்படி, எங்களுக்கு தெரியும், அதுல நிறைய அனுபவம் இருக்குது. நீ வந்து திடீர்னு போதனை பண்ணத்துக்கு வந்துருக்க. போதனை பண்ண வந்த நீ கடலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எந்த இடத்துல என்ன மீன் இருக்குது, வலையை போட, அதை போட. உங்களுக்கு போதிக்கிற ஆளு வலையை நீ கடல்ல தள்ளிக்கிட்டு போய், ஆழத்துல தள்ளிக்கிட்டு போய், உன் படகை தள்ளிக்கிட்டு போய் வலையை போடுன்னு சொல்லி உனக்கு என்ன தெரியும்னு பேதுரு கேட்டுக்கலாம். பேதுரு எந்த பேச்சும் பேசல. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் பிதாவிடத்திலே சேர முடியாது. அதான் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, என்னை அனுப்பினவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளிலே அவனை நான் எழுப்புவேன். இல்லையா? பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டார். பேதுருவை தேவன் இழுக்கிறாரு, இடம் கொடுக்கிறாரு. பேதுரு என்ன இடம் கொடுக்கிறாரு? ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உன் படகு போடுனோடனே அவர் மறுதளிக்கல. ஆண்டவரே, நான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்று கூட கிடைக்கலையா? எத்தனை கிடைக்கல? கொஞ்சம் கூட கிடைக்கல சொல்லியிருக்கலாம். ஒன்று கூட கிடைக்கலையா? வலையை போட்டவருக்கு ஒன்று கூட கிடைக்கல என்பது கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குது. ஆனாலும் என்ன சொன்னாரு பேதுரு? ஆகிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். கவனிக்கிறீங்களா? அங்க அதான் பாயிண்டே. இதுதான் இங்க தேவன் என்ன பண்றாரு? இழுக்கிறாரு பாருங்க. ஒரு மனுஷனை எப்படி இழுக்கிறாரு? ஆகிலும் ஆண்டவரே, நான் வந்து என்னுடைய சாமர்த்தியத்தினாலும் என்னுடைய முயற்சினாலும் நான் பட்ட பிரயாசங்கள் ஒன்றும் எனக்கு என்ன கிடைக்கல, பலன் கிடைக்கல. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி போகிறேன். ஆனா பலன் கிடைக்கிறதா கிடைக்கல எனக்கு தெரியல. முதல் சந்திப்பு, இவங்க ரெண்டு பேருடைய சந்திப்பு முதல் சந்திப்பு. பேதுருவை பத்தி இயேசுக்கு நல்லா தெரியும், ஆனா இயேசுவை பத்தி பேதுருக்கு தெரியாது. தெரியாத பட்சத்துல வார்த்தையை கேட்டு நம்பி போடுறாரு. போட்டா வலைகள் கிழிந்து போகத்தக்கதான 2 படகுகள் அமைந்து போகத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள். பக்கத்தில் இருக்கிற படகுல போகிறவர்களா சைகை காட்டி அவங்களை கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்றாங்க. எப்படி இது நடந்தது? எப்படி இது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது? எங்க இருக்கிற மீனும் படகு இவரு பேதுருடைய வலையில வந்து எல்லாம் சிக்கி கொண்டது. எல்லா மீன்களும் சிக்கி கொண்டு தூக்க முடியாத அளவுக்கு தூக்குறாங்க. பக்கத்து படகை நோக்கி கூப்பிடுறாங்க, எல்லாம் வந்து எனக்கு உதவி செய்யுங்க. 2 படகுகள் அமைந்து போகத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது? கர்த்தர் இருக்கிறார்.
அப்ப அநேகர் வந்து ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. இங்க பாருங்க, தேவனிடத்தில் வந்தவர் வேற ஒருவனும் பிதாவை கண்டதில்லை. கவனிக்கிறீங்களா? தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேற ஒருவரும் பிதாவை என்ன பண்ணதில்லை, கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிக்கிறீங்களா? ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்திலே ஜீவனுக்காக கொடுக்கும் என் மாமிசம் என்றார். அப்போது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷன் குமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நானும் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைத்திருப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதார்களுக்கு புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான் என்று சொன்னார். பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் சொல்றாரு. 53ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷன் குமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நான் அவைகளை கடைசி நாளிலே எழுப்புவேன். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மாமிசத்தை புசிக்கிறவனும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். நம்ம எப்படி அவருடைய மாமிசத்தை எப்ப புசிப்பது? இதுதான் ஆண்டவர் அருமையான ஒரு காரியத்தை வைத்திருக்க. என்ன சொல்றாருன்னா, சிலுவையில நடக்க போறதை இவர் சொல்றாரு. உங்களுக்காக கல்வாரி சிலுவையை நான் எடுக்கிறேன். அந்த கல்வாரி சிலுவையை எடுக்கிற அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், என்னை அடித்து என்னை என்ன பண்ணுவாங்க, என் உடலில் இருக்கிற மாமிசத்தை எல்லாம் அக்கா பிச்சு எடுக்கும் போது உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னா, எனக்காக அடிக்கப்படுகிறார் என்கிறவன் அந்த மாமிசத்தை புசிக்கிறான். அவ்வளவுதான். எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு, எனக்காக அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். யாரெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் மாமிசத்தை புசிக்கிறவர், அவருடைய மாமிசத்தை புசிக்கிறவர்களும் அவருடைய ரத்தத்தை எப்படி பானம் பண்ணுகிறீர்கள் என்று சொன்னா, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிக்கணும். நான் பாவியான இந்த மனுஷனாகி இருக்கிற என்னை அவருடைய ரத்தத்தினாலே நான் நீதிமானா ஆக்கப்பட்டேன் இல்லையா? போன வாரம் சொன்னேன் இல்லையா? அவருடைய ரத்தத்தினால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ரோமர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொன்னார் இல்லையா? எல்லாரும் பாவிகளா இருந்தோம், அவருடைய ரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்படிப்பட்ட எண்ணம் யாருக்கெல்லாம் உள்ளத்துல உண்டாகிறதோ அவர்கள் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறார்கள். அவருடைய ரத்தம் தான் இன்றைக்கு, அவருடைய ரத்தம் தான் இன்னைக்கு என்ன பண்ணிச்சு, இந்த இடத்துல உட்கார வச்சது. அவருடைய ரத்தம் தான் என்ன பண்ண போகுது, பரலோகத்துக்கு கொண்டு போக போகுது. எப்படிப்பா பரலோகத்துக்கு வந்த? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானா வந்திருக்கிறேன், வா உள்ள போ. யாருடைய ரத்தத்தினால்? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் நான், உள்ள போ. உன்னுடைய சாமர்த்தியம், உன்னுடைய கைபலன் அல்ல, உன்னுடைய கிரியினால அல்ல, நீ உள்ள வரல. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டனால உள்ள போ. பரலோகம் உனக்கு சொந்தம், போ. அவருடைய மாமிசத்தை எப்படி நீங்கள் புசித்தீர்கள் என்று சொன்னார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தழும்புகளால் நான் குணமானேன், அவர் அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயங்களால் நான் சுகமானேன் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அந்த விசுவாசமே அவர் மாமிசத்தை புசிக்கிறவர்களா இருக்கிறீங்க. இதுதான் சொல்றாரு, என் மாமிசத்தை புசிக்காதவனும் என் ரத்தத்தை பானம் பண்ணாதவன் நித்திய ஜீவனை காண்பதில்லை. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிச்சீங்க? இதுதான் சத்தியம். கவனித்து அதை கேட்டு, இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை, என்னை மீட்டு எடுக்கவே வந்தார்.
ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் பாவியாயிருந்தேன். ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் என்னவா தேவனுக்கு எனக்கு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அந்த உறவை இணைப்பதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவர் வந்தார், என்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்தார். நான் அவர் செய்ததை விசுவாசித்தேன். அந்த விசுவாசம் என்னை ரட்சித்தது. அதுதான் அந்த ரட்சிப்பினாலதான் நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தை, அவருடைய சரீரத்தை புசிக்கிறவர்களா இருக்கிறோம், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களா. இதான் சொல்றாரு அவரு. விசுவாசிக்கிறீங்களா? இப்படி சொல்றாரு. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். அப்ப இயேசு வேண்டாம் என்று இன்னைக்கு அநேகர் இயேசுவை வெறுக்கிறாங்க. அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பிரசங்கின் புத்தகத்துக்கு வாங்க. பிரசங்கின் புத்தகத்துக்கு வாங்க. 7ஆம் பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இயேசுவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அநேகர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தை விட்டுறாங்க. எல்லாரும் கவனிங்க, உட்காருங்க. அருமையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் விட்டுட்டு பாருங்க, உட்காந்துருந்தாங்க. யாருமே காணும். அசோகை காணும், ஜோசுவாவை காணும், ஜான்சனை காணும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம். ஏற்றுக்கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளாம அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க, இருக்கட்டும் பார்க்கலாம் சொல்லி விட்டுட்டு போறாங்க. இன்னைக்கு அநேகர், உலகத்தில் இருக்கிற அநேகர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் எப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இங்க பிரசங்கின் புத்தகத்தை எழுதினவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. உன் வாலிப பிரயாசத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். 7 வசனம் படிக்கிறேன் பாருங்க. சூரியன் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் ஊனி போய், இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சத்தினால் ஓய்ந்து, பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும், இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலாளி கதவுகள் அடைப்பட்டு, குருவின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகிய கீத வாத்தின் கன்னிகை எல்லாம் அடங்கி போகிறதுக்கு முன்னும், மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கரம் தோன்றி, வாதுமை மரம் பூப்புத்து வெட்டிக்கிளி பாரமாகி, பசி தீவனம் மட்டு போகிறதுக்கு முன்னும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால் துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரிகிறதுக்கு முன்னும், வெள்ளி கயிறு கட்டிவிட்டு பொற்கிண்ணம் நசுங்கி, ஊட்டின் அருகே சால் உடைந்து துருவண்டையிலே உரலை நொறுங்கி, இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகிறதுக்கு முன்னும், அவரை உன் வாலிப பிரயாயத்திலே என்ன பண்ணணுமா? நினை. இங்கே எழுதியிருக்கிற வார்த்தைகள் யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கவனிங்க, சாதாரணமானவர்கள். இவர் எழுதினவர் உலகத்திலே மிகுந்த சிறந்த ஞானம் உள்ளவர். யாருக்கும் கொடுக்க முடியாத ஞானத்தை இவருக்கு கொடுத்தார் கர்த்தர். யார் இவர்? சாலமோன். தாவீதின் ஒரே மகன் சாலமோன் இருக்கிறார் இல்லையா? ஒரே மகன் சொல்றது, ஆனால் ஏராளமான மகன் இருந்தாங்க. தாவீதுடைய மகனாகிய சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம் பார்த்தீங்கன்னா, ஒருவனும் உன்னை போல ஞானம் உள்ளவன் இல்லை, ஒருவனும் உன்னை போல ஐஸ்வர்யம் உள்ளவன் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தவர். இவர் எக்ஸ்பர்ட் பாருங்க. இவர் எல்லாவற்றையும் அனுபவித்து. எத்தனை மனைவி இருந்தாங்க இவருக்கு? ஏராளமான மனைவி. மறுமனையாட்டியும் மனைவியும் சேர்த்து 1000 மனைவிகள் இவருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட இவர் எக்ஸ்பர்ட் பாருங்க. இவர் சாதாரணமானவர். இவர் எல்லாவற்றையும் பார்த்து அறிந்தவர். எழுதுறாரு. என்ன எழுதியிருக்கிறார் பார்த்தா, என்ன எழுதிருக்குன்னு உங்களுக்கு யாருக்கும் இதை நான் சொன்னாதான் தெரியும். யாரை பத்தி எழுதியிருக்கிறாரு, எப்படிப்பட்டதை எழுதியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உறுப்புகளை எழுதியிருக்கிறாரு. நம்ம எல்லாருடைய ஆண் பெண்ணுடைய உறுப்புகளை பற்றி எழுதியிருக்கிறாரு. நம்மளுடைய உறுப்புகள் தான் இது. இந்த உறுப்புகளை பற்றி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன்னா, எப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவராகிய இயேசுவை தெரிந்தும் அவரை குறித்து கேள்விப்பட்டும் அவருக்கு இடம் கொடுக்காம, இருதயத்தின் வாசலை அவர் தட்டும் போது நீங்கள் திறந்து இடம் கொடுக்காம
அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நீங்கள் வாழும்போது அப்போது உங்களுக்கு நடக்கிற சம்பவங்களை குறித்து இங்கே எழுதியிருக்கிறார். யாரை பத்தி எழுதிருக்கிறானா, நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளை பத்தி எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்ன்றதை நான் விலைக்கு சொல்றேன் பாருங்க, எல்லாரும் கவனிங்க. இது எல்லாரும் நீங்க கண்ணால பார்த்ததுதான். இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கு கடைசி காலத்துல இது நடந்த சம்பவம். கடைசி காலத்துல ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தை திட்டவட்டமாக சாலமோன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறார் நான் சொல்றேன் பாருங்க, எல்லாரும் கவனிங்க. பாருங்க, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவதற்கு முன்னே, அதாவது கண் இருக்கும் போதே வேதங்களை என்ன பண்ண வேண்டும், வேதங்களை படி. மழைக்கு பின் மேகங்கள் திரும்பி திரும்பி வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளி தள்ளாடி. யாருங்க தள்ளாடி? வீட்டு காவலாளி யார் தெரியுங்களா? எல்லாரும் என்ன கவனிக்க, எங்கேயும் அங்கேயும் இங்கே பார்க்காதீங்க, எல்லாரும் என்ன கவனிக்கணும். வீட்டு காவலாளி தள்ளாடி. யார் அந்த வீட்டு காவலாளி தெரியுமா? நான் சொல்றேன் கவனிக்க. வீட்டு காவலாளி என்று சொன்னால் உங்களுடைய 2 கால்களும், உங்கள் கால்கள் தள்ளாடி தளர்ந்து போவதற்கு முன்னே, உங்க கால்கள் 2 எப்படிப்பட்டதா இருக்குது? நல்லா ஓடுவதற்கும் உழைப்பதற்கும் எல்லா காரியத்தையும் செய்வதற்கும் தேவன் 2 கால்களை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு காலை கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த சரீரத்தை முழுவதையும் தாங்குகிறது. 2 காலு நல்லா வலுவா இருந்தா இந்த உடல் முழுவதையும் தாங்கி நம்ம என்ன பண்ணுது, சுமந்து செல்கிறது. இந்த 2 காலும் ரொம்ப முக்கியமானது. யார்? அவன் தான். யாரு? வீட்டு காவலாளி அவன் தான். இந்த வீட்டை காக்கிற காவலாளி 2 காவலாளிகளும் தள்ளாடி பலனற்று போன பிறகு நடக்குதா இல்லையா? வயதானவன 2 கால்களும் தள்ளாடி நடக்க முடியாத ஒரு மூலையில ஒரு இடத்துல போய் உட்காந்துறாங்க. கடைசி காலத்துல நடக்குது ஒரு மனுஷனுக்கு. 2 கால்களும் நடந்து நல்லா ஓடும். இவரை பத்தி கேட்டீங்கன்னா, எப்ப எப்படிப்பா, ஐயோ வாலிப வயது செம்ம பாஸ்டுங்க, ஓடுவாரு, அருமையா ஓடுவாரு, எந்த வேலையை கொடுத்தாலும் அப்படி செய்வார் இப்படி செய்வார், ஆடுவார், ஆடாத ஆட்டம் இல்லைங்க இவரு. அவரை போய் கேள்விப்பட்டு பாருங்களா, என்னங்க இப்படி மூடல உட்காந்துட்டாரு இவரு. அவரு ஆடாத ஆட்டம் கிடையாது. அவரை பத்தி கேட்கணும், கதை சொல்லணும்னா ஒரு பெரிய கதையா இருக்குது, உக்காந்தீங்கன்னா நான் சொல்றேன்னுவாங்க. ஆடி அடங்கி உக்காந்து போயிருப்பாங்க பாருங்க. அதை பத்தி தான் சொல்றாரு. வீட்டு காவலாளி தள்ளாடி தளர்ந்து போவதற்கு முன்னும். அடுத்தது என்ன, யாரை பத்தி சொல்றாரு? அடுத்தது என்ன சொல்றாரு? பலசாலி கூனி போய். யார் பலசாலி? நடு முதுகு எலும்பு. முதுகு எலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எத்தனை பேர் ஆமான்றாங்க? முதுகு எலும்பு எல்லாவற்றுக்கும் ஒரு முதுகு எலும்பு. ஒரு சொம்பு தண்ணியை தூக்கணும்னா முதுகு எலும்பு வலுவா இருந்தா தான் அந்த சொம்பு தண்ணி தூக்கும். இல்லைன்னா ஒரு சொம்பு தண்ணியை கூட உங்களால தூக்க முடியாது. முதுகு எலும்பு நல்லா இருந்ததுன்னா, அவன் தூக்குறாங்க பாருங்க, வெயிட்ட 500 கிலோ 400 கிலோ 300 கிலோ தூக்கி அப்படியே நிப்பாட்டுறாங்க. முதுகு எலும்பு அதுக்கு என்ன வருது? உறுதியா இருக்கிறது. முதுகு எலும்பு எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியா இருக்கு. அவங்கள பாத்தீங்கன்னா முதுகு எலும்பு கூடி போய் எல்லாம் பலனற்று உட்கார்ந்து இருப்பாங்க. அவரை சொல்றாரு, உன் பலசாலி கூனி போய். அப்புறம் யாரு? பலசாலி கூனி போய் ஏந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சத்தினால் ஓய்ந்து. யார் ஏந்திரம்? வாயில இருக்கிற பல்லு கொட்டி போய். கவனிக்கிறீங்களா? வாயில இருக்கிற பல்லு கொட்டி போய். வாயில இருக்கிற பல்லு போச்சுன்னா என்ன போச்சு? டக்குன்னு சொல்லுங்க. போச்சு. பல்லு இருந்து பேசுறவங்களும் பல்லு இல்லாத பேசுறவங்களும் போய் பாருங்க, உச்சரிப்பு சரியாவே வராது. வாய் நிறைய பல்லு இருக்கிறவங்க பேசுற பேச்சுக்கும் பல்லில் இருந்து எல்லாம் கொட்டி போன பிறகு பேசுற பேச்சையும் பாருங்க. நீங்க நல்லா முருங்கக்காய் என்ற வார்த்தை தெளிவா சொல்லுவீங்க. அவங்கள போய் கேளுங்க, முருங்கக்கான்னு சொல்றாங்களான்னு பாருங்க. சொல்ல முடியாது. வாயில பல்லு இருக்கிறவங்க சொல்லலாம் முருங்கக்கான்னு. பல்லு கொட்டி போய் ஆடி அடங்கி உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள சொல்லுங்க, சொல்ல முடியாது, உச்சரிக்க முடியாது. அததான் சொல்றாரு, ஏந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சத்தினால் ஓய்ந்து போய். என்ன சொல்றாருன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் நீங்க போய் இதெல்லாம் போன பிறகு செய்கிறீர்களே அப்படின்னு சொல்லி பிரசங்கி எழுதுறாரு. ஏந்திரம் மறைக்கிறவர்கள் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்னும். யார் அந்த பலகனி வழியாய் பார்க்கிறவங்க? உங்க 2 கண்ணு குருடாயிச்சுன்னா என்ன ஆகும்? எந்த புள்ள வரானே உங்களுக்கே தெரியாது. 4 புள்ள பெற்று வச்சிருந்தீங்கன்னா ஒரு புள்ள வந்தான்னு வச்சுங்க, எந்த புள்ள வரான்னு உங்களுக்கே தெரியாது. அது வேதத்திலே நடந்துருக்குதா இல்லையா? எங்க நடந்துக்குது?
ஈசாக்கு கரெக்டா சொன்னாங்க பாரு. ஈசாக்குடைய கண்ணு இருள் அடைஞ்ச உடனே ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியமா இருந்தான் ஈசாக்கு. ஆனா யார் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனது? யாக்கோப்பு தந்திரமா வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஏசாவை போலவே போய் நின்று நான் தான் ஏசா வந்திருக்கிறேன்னு ஈசா கிட்ட ஆசீர்வாதங்களாம் வாங்கி போயிட்டான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கண் இருள் அடைந்து போய்விட்டது. இருள் அடைவதற்கு முன்னே நீங்களும் நானும் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அததான் சொல்றாரு. பல வீட்டு காவலாளி தள்ளாடி, அப்புறம் பலசாலி கூனி போய், இயந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சத்தினால் ஓய்ந்து, பால்கனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருள் அடைந்து போகிறதுக்கு முன்னும் கண்ணு இருள் அடைந்து போய், நிறைய பேர் பாத்தீங்களா கண்ணு தெரியாத உட்கார்ந்து இருப்பாங்க. நல்லா ஆடி இருப்பாங்க, ஆட வேண்டிய ஆட்டத்தில் ஆடி ஆடி கண்ணு போயிட்டு காது போய் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களதான் எழுதி இருக்கிறார் இவரு. எப்ப நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் இடத்தை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த பூமியில நீங்களும் நானும் நல்லா இருப்போம். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பாருங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்வு என்று சொன்னா அது ரொம்ப பரிதாபத்துக்குரியது. அததான் சொல்றாரு, பரிதாபத்துக்குரிய வாழ்க்கையை வாழாதீங்க என்று சொல்றாரு பிரசங்கி. அடுத்தது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகிறதுக்கு முன்னும். கீத வாத்தியின் கன்னிகைகள் யார்? அந்த கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? காது செவிகள். கீத வாத்தியின் கன்னிகைகள் அடங்கி போகிறதுக்கு முன்னும் நீங்க கதவுகள், அதாவது குருவின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகிய கீத வாத்தியின் கன்னிகைகள் அடங்கி போகிறதுக்கு முன்னும் இருக்கிறாங்க இல்லையா? நல்லா கேட்பாங்க, காது கொடுத்து பக்கத்துல இருந்தா கூட நல்லா கேட்கும் அவங்களுக்கு. ஆனா கடைசி காலத்துல காது கேட்காத கூனி போய் உட்கார்ந்து இருப்பாங்க பாருங்க. வேதம் சொல்லுது, யோபின் புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, வாயானது போஜனத்தை ருசி பார்க்கும், செவியானது வார்த்தைகளை என்ன பண்ணுமா? சோதித்து அறியுமா. வாய் எதை ருசி பார்க்கும்? போஜனம் எப்படி இது, உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா, புளிப்பு இருக்குதா, என்ன டேஸ்ட், ருசி இனிப்பா இருக்குதான்னு வாயில போட்டவனே வாய் சொல்லிடும் ருசி பார்த்து. காது என்ன பண்ணுமா? ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தங்களை அறிந்து புரிந்து நீ சொன்ன வார்த்தையின் அர்த்தங்கள் என்னன்றது செவி கொடுத்து கேட்கும் போது அதனுடைய அர்த்தங்களை சொல்லிவிடும். அததான் சொல்லு, வாயானது போஜனத்தை ருசி பார்க்கும், செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். அப்ப செவி இருக்கும் போது கர்த்தரை பற்றி அறிந்து கொள்கின்றார். கீத வாத்தியின் சத்தங்கள் எல்லாம் அடங்கி போகிறதுக்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கரம் தோண்டி, வாதுமை மரம் பூ பூத்து. எதை பூ பூத்து? எத்தனை சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும்? 5 சொல்லியிருக்கிறேன் இல்லையா? வீட்டு காவலாளி, பலசாலி கூனி போய், அப்புறம் இயந்திரம் அரைக்கிற பல்லுகள் வந்து ஓய்ந்து போய், கண்ணு போயிட்டு, காது போயிட்டு, இப்போ வாதுமை மரம் பூ பூத்து. வாதுமை மரம் யாரு? தலைமுடி எல்லாம் வெளுத்து போய் வயதாகி அப்படியே தள்ளாடி, அததான் எழுதுறாரு, வாதுமை மரம் பூ பூத்து கிழவனாகி தள்ளாடி நடக்க முடியாத, ஓடி ஆடி நல்லா வாழ்ந்திருந்த நீ இனி ஏந்திருக்க முடியாத, உட்கார முடியாத, தள்ளாடி வாதுமை மரம் பூ பூத்து பாருங்க. அவர் சொல்றாரு, வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளி பாரமாகி பசி தீவனம் அட்டு போகிறதுக்கு இங்க வெட்டுக்கிளியை கொண்டு வந்து எழுதியிருக்கிறாங்க இல்லையா? வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளி பாரமாகி பசி தீவனம் அட்டு போய், அதாவது நல்ல கறி. சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க பாருங்க, 1/2 கிலோ அரிசி வச்சா கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு குண்டான் சோத்தி தின்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆட்டுக்கு கறியை செஞ்சு வச்சா 1/2 கிலோ கறியை தின்னுவாங்க. அப்படிலாம் தின்னவர் அவரு. பார்த்தீங்கன்னா பசி தீவனம் அட்டு போயிடுச்சு. எதை கொண்டு போய் வச்சாலும் என்ன பண்றது, அவர் உட்காந்துருப்பாரு ஒரு தின்ன மேலே எதுலேயே உட்காந்துருப்பாங்க. எடுத்து போய் ஒரு கிளாஸ் கஞ்சி வைப்பாங்க, வச்ச கஞ்சி அப்படியே இருக்கும். ஏன்? பசி தீவனம் அட்டு போச்சு. நல்லா வயிறார நல்லா சாப்பிட்டவங்க ஒரு கிளாஸ் கஞ்சி கூட குடிக்க முடியல. வெட்டுக்கிளியே பாரமா. வெட்டுக்கிளியே ஏன் கொண்டு வந்து எழுதிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் சானகன் அவருடைய ஆகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவருக்கு ஆகாரம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எதை அதிகமா புசித்தாங்க பார்த்தீங்கன்னா, வெட்டுக்கிளியை தான் ஆகாரமாக சாப்பிட்டாங்க. வெட்டுக்கிளி ஒரு ஆகாரமாக சமைச்சு சாப்பிடுவாங்களாம் பாருங்க.
வெட்டுக்கிளி அவங்களுடைய ஆகாரத்துல வெட்டுக்கிளி ஒரு பகுதி. யோவான் சாணகன் என்ன ஆகாரத்தை சாப்பிட்டாரு? காட்டு வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவருக்கு ஆகாரம். மார்க்கு சுவிசேஷம் 1:6 படிச்சு பாருங்க, தெரியும். அப்ப வெட்டுக்கிளியை கொண்டு போய் வச்சா அவங்களுக்கு பாரமா இருந்துதான். அந்த ஆகாரத்தை அவங்களால என்ன பண்ண முடியலையா? வெட்டுக்கிளி அவங்களுக்கு பாரமாகி பசி தீவனம் அற்று போச்சு. என்ன சொல்றாரு? நடக்கும், இதெல்லாம் நடக்கும். வாலிப வயதுல இருக்கிற வேகமும் முதிர் வயதுல நடக்கிற இந்த காரியமும் உண்மை. நான் எவ்வளவு பேரை பார்த்துருக்கேன், எங்க ஊர்ல பார்த்துருக்கேன். ஒரு மூலையில ஒருப்பாங்க பாருங்க, அப்படியே கிடப்பாங்க. ஒரு வாய் கஞ்சி கூட குடிக்க முடியாத, காது கேட்காது, கண்ணுக்கு பார்க்க தெரியாது, எழுந்திருக்க முடியாது, உட்கார முடியாது. அங்கேயே என்ன பண்ணுவாங்க? டாய்லெட் அப்படியே போகும். எப்படி போகும் பார்த்தீங்கன்னா, நம்ம எழுந்திருக்கிறோம் போறோம் இல்லையா, அப்படியே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதையும் எழுதியிருக்கிறாரு பாருங்க. என்ன எழுதியிருக்கிறாரு பாருங்க? வெள்ளி கயிறு கட்டி விட்டு. வெள்ளி கயிறு என்ன ஆச்சான்? இது எத்தனை? 7 சொல்லிட்டேன். என்னென்ன சொன்ன? கீத வாத்தியின் சத்தங்கள் காது வந்து எத்தனை? 5 இல்லையா? அப்புறம் தலைமுடி 6, பசி தீவனம் 7, அப்புறம் வெள்ளி கயிறு கட்டி விட்டு. வெள்ளி கயிறு என்று சொன்னா நாடி நரம்புகள் எல்லாம் செயல் எழுந்து. நமக்குள்ள நரம்புகள் முக்கியம். நரம்பு முக்கியமா? முக்கியம் இல்லையா? நரம்பு முக்கியம். இந்த விரல மட்டும் நான் அசைக்கணும். 5 விரல் இருக்குது. எந்த விரல அசைக்கணும் சொல்லுங்க? நீங்க சொன்னீங்கன்னா அந்த விரல நான் அசைப்பேன். ஏன்னா நரம்பு தான் முக்கியம். இந்த விரல அசைக்கா, இந்த விரல அசைப்பேன், இந்த விரல அசைக்கா, இந்த விரல அசைப்பேன். இதுக்கு எல்லாத்துக்கும் நரம்பு கொடுத்துருக்கிறாரு. அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வெள்ளி கயிறு கட்டு விட்டு எல்லா நாடி நரம்புகளும் செயல் எழுந்து. அப்புறம் பொற்கிண்ணி நசுங்கி. இது என்ன இருந்தது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. பொற்கிண்ணி என்று சொன்னால் நம்மளுடைய உறுப்பு, மெயினான உறுப்பு. படுத்த படிக்கா இருக்கிறவங்க அப்படியே பொற்கிண்ணம் நசுங்கி ஊட்டின் அருகே சால் உடைந்து ஒழிவிக்கினே இருக்கும். கவனிக்கிறீங்களா? தூக்கம் வரா மாதிரி இருக்கும், தூங்காதீங்க. முக்கியமானது நான் சொல்றேன். அப்படியே சொக்கி விழாதீங்க. கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு பாருங்க? பொற்கிண்ணி நசுங்கி ஊட்டின் அருகே சால் உடைந்து. இதெல்லாம் உண்மை. நம்மளுடைய உறுப்புகள், மெயின் உறுப்புகள்லாம் சொல்றாரு பாருங்க. எல்லா நாடி நரம்புகளும் போயிட்ட பிறகு சால் உடைந்து உருளை நொறுங்கி. எது நொறுங்கி? என்னங்க வேதத்தில் இருக்குது, இப்படிலாம் நீங்க படிக்கிறீங்க. வேதத்தில் இருக்குத நம்ம என்ன பண்ணணும்? வெக்கப்படாம என்ன பண்ணணும்? மாம்ச ரீதியா நம்ம பேதல்ல, ஆவின்படி இதெல்லாம் நம்ம அறிய வேண்டும். இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் நடக்கும். பொற்கிண்ணி நசுங்கி ஊட்டின் அருகே சால் உடைந்து உருளை நொறுங்கி. இதெல்லாம் கேட்கறதுக்கு படிக்கும் போதே உண்மைதான். நான் எங்க ஊர்ல பார்த்துக்கிறேன். அப்படியே அங்க போகவே முடியாது. துர்நாத்தம் அடிக்கும், பயங்கர துர்நாத்தம் அடிக்கும். ஊத்தனப்படியாவே இருக்கும். பார்த்தனா அப்படியே படுத்த படிக்கா இருப்பாங்க. அவரை பத்தி கேட்டா சொல்லுவாங்க, எப்பா சாதாரணமான இல்லை, ஆடாத ஆட்டம் கிடையாது இவரு. என்ன மாதிரி ஆடினா தெரியுமா? இவரு வாலிப வயதுல பொண்டாட்டி எப்படி ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா தெரியுமா? அப்படியே பொண்டாட்டி அலறும். அவர் வந்து இதுன்னா அப்படியே அலறும் அதிரும்னுவாங்க. இப்ப பாரு எப்படி இருக்கிறாரு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்பயும் உலகத்துல நடக்குது, எல்லா இடங்களிலும் நடக்குது. இதை தான் சொல்றாரு. எத்தனை பேருக்கு கவனிக்கிறீங்க? புரோஜனமா இருக்குதா? எல்லாருக்கும் புரோஜனமா இருக்குதாப்பா தம்பி? இது உண்மை. இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துருங்க. இதை எல்லாவற்றிலிருந்து நீங்களும் நானும் தப்பித்து கொள்ளலாம். இது சத்தியம். இதுல இருந்து நீங்களும் நானும் தப்பித்து கொள்ளலாம். இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. இப்படிப்பட்ட மரணம் உங்களை பிடித்து என்ன பண்ண முடியாது, ஆதிக்கம் செலுத்த முடியாது. கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. அதான் சொல்றாரு. பிரசங்க சாதாரணமானவர் இல்லை. இது எல்லாம் அப்படியே வர்ணித்து என்ன பண்ணியிருக்கிறாரு? வர்ணித்து அனுபவத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அருமையாக எழுதி நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். இதை எங்கேயாவது நீங்க இப்படிப்பட்ட பிரசங்கத்தை நீங்க கேட்டிருக்கவும் மாட்டீங்க. இதை இவ்வளவு விலைக்கு உங்களுக்கும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் சத்தியம். ஆண்டவரே என்னன்னு எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. இல்லை எங்கேயாவது பிரசங்கத்தில் நான் கேட்டேன், இல்லை இது எனக்கு நானும் கேட்டதும் இல்லை, ஆனா வேற மாதிரி இருந்தது கேட்கும் போது. ஆனா கர்த்தர் இதை திட்டவட்டமாக எனக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் சத்தியம். இதை வெளிப்படுத்தினது உண்மை. நான் கண்ணால பார்த்த அனுபவத்தையும் நான் என்ன பண்றேன், அதையும் இதையும் ஒப்பிடும் போது இது அத்தனையும் சத்தியம்.
தேவன் இத அப்ப சொல்றாரு, இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. கவனிக்கிறீங்களா? இந்த சரீரம் எங்க போகுது? எங்கிருந்து இந்த மண் சரீரத்தை எடுத்தாரோ, மண்ணிலிருந்து எடுத்தாரு இல்லையா, அதை சொல்றாரு பாருங்க. இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகிறதுக்கு முன்னும். இது நடக்கும். இது ரெண்டும் நடக்கிறதுக்கு முன்னே நீ என்ன பண்ணணுமா? இங்க சொல்றாரு பாருங்க 7ஆம் வசனத்துல, அவரை உன் வாலிப பிரயாத்திலே நினைத்துக்கொள். எத்தனை பேர் கவனிச்சிங்க? நம்மளாம் பாக்கியவான். நான் நினைத்துக்கணும்பா, 1992 அவரை ஏற்றுக்கொண்டு அப்படி இப்படி இருந்தேன். சரியா, நான் சத்தியத்தை அறியாம அப்படி இப்படி என் இஷ்டப்பட. ஆனால் தேவன் இப்போது திட்டவட்டமா அவருடைய ஆவின்படி என்னை நடத்துகிறதை நான் அறிந்திருக்கிறேன். நான் மாத்திரம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பங்களுக்கும் நான் என்ன பண்றேன், நடத்துறேன். சபை மக்களுக்கும் நான் என்ன பண்றேன், அறிவிக்கிறேன். பார்க்கிறவங்களுக்கும் சத்தியத்தை நான் விவரித்து சொல்றேன். என் சபை மக்களை, இது சத்தியம். ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் பாக்கியவான்கள். நித்திய ஜீவனை நீங்கள் அடைவீர்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்களாகிய நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் ஏற்றுக்கொள்ளணும். எப்போ ஏற்றுக்கொள்ளணும்? இவைகள் எல்லாம் போகிறதுக்கு முன்னா. எவைகள் எல்லாம் போகிறதுக்கு முன்ன? எவைகள் இல்லைன்னு சொன்னா, உன் வீட்டு காவலாளி தள்ளாடுகிறதுக்கு முன்னும், உன் பலசாலி கூனி போகிறதுக்கு முன்னும், அப்புறம் இயந்திரம் அரைக்கிறவர்கள் ஓய்ந்து போகிறதுக்கு முன்னும், பால்கனி வழியாய் பார்க்கிற உன் கண் இருள் அடைவதற்கு முன்னும், அப்புறம் கீத வாத்தியின் சத்தங்களுக்கு அற்று போகிற உன் செவிகளுக்கு முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கிறதுக்கு முன்னும், அப்புறம் பசித்தீவன் அற்று போகிறதுக்கு முன்னும், அப்புறம் உன் பொற்கினி நசுங்கிறதுக்கு முன்னும், அப்புறம் உரலை நசுங்கிறதுக்கு முன்னும், அப்படி என்று சொல்லி மண்ணானது பூமிக்கு திரும்புறதுக்கு முன்னும், மறுபடியும் பூமிக்கு திரும்புறதுக்கு முன்னும், நீ தேவனிடத்தில் இருந்த உனக்கு அவரிடத்துல இருந்த ஆவி மறுபடியும் தேவனிடத்துக்கு சேருவதற்கு முன்னும் அவரையே நினைத்துக்கொள். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து வாழ்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நித்திய ஜீவனை அடைந்து இந்த பூமியில நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால், ஆசீர்வாதமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் இல்லாதபடிக்கு தேவன் என்ன பண்ணுவாராம்? அப்படிப்பட்ட ஒரு படுக்கையை நம்மள என்ன பண்ண மாட்டார், கொண்டு போய் சேர்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு படுக்கையிலே நம்மளை விட மாட்டார் ஒரு நாளும். அப்படி கிடக்கிற அளவுக்கு எல்லாம் போயிட்டு, கண்ணு போய், காது போய், பலசாலி கூனி போய், அப்புறம் வீட்டு காவலாளி தள்ளாடி அற்று போய், வாதுமை மரம் பூ பூத்து, பசித்தீவன் அற்று போய், உரல் நசுங்கி, கிண்ணம் நசுங்கி எல்லாம் போகிறதுக்கு முன்னும் விடவே மாட்டார் ஆண்டவர். அதெல்லாம் அருமையாக நம்ம என்ன பண்ணுவார், ஏற்ற காலத்திலே நம்மளை தேவன் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்வார். இது சத்தியம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிங்க? ஏன்னு சொன்னால், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். நாம் எழுந்திருந்து எல்லாரும் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நன்றி தகப்பனே, இந்த அற்புதமான ஆண்டவரே, கால வேளையில நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஆராதனை செய்து உமக்கு மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறீர். உண்மை இல்லாமல் வேற ஒன்றையும் இந்த பூமியில நாங்கள் மேன்மைப்படுத்தாமல் நீங்கள் சொன்ன வாக்கின்படி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவனே, உங்களுடைய மாமிசத்தையும் உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் ஆண்டவரை புசிக்கிறவர்களாகவும் பானம் பண்ணுகிறவர்களாகவும் நாங்கள் இருக்கிறபடினால் நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்பா, உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, சபைக்கு கூடி வந்த ஒவ்வொரு குடும்ப ஆண்டவரே, சபையார்களையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒருவரை ஒருவர் கை கொடுத்து இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று